ஜம்மு காஷ்மீரில் மாதா வைஷ்ணவ தேவி மருத்துவக் கல்லூரியில் இஸ்லாமிய மாணவர்கள் பெரும்பான்மையாக சேர்ந்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த அமைப்புகள் போராட்டம் நடத்திய நிலையில் திடீரென்று கல்லூரி மூடப்பட்டுள்ளது. மருத்துவக் கல்லூரிக்கு வழங்கப்பட்ட அனுமதி 4 மாதத்தில் ரத்து செய்யப்பட்டிருப்பதால் 50 மருத்துவ மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பெரும் விளம்பரத்துடன் திறக்கப்பட்ட மாதா வைஷ்ணவ தேவி மருத்துவக் கல்லூரியில் மாணவர் சேர்க்கை நடத்த கடந்த ஆண்டு செப்டம்பரில் தேசிய மருத்துவக் கல்வி ஆணையம் அனுமதி வழங்கியது. முதற்கட்டமாக அனுமதிக்கப்பட்ட 50 இடங்களுக்கு நடத்தப்பட்ட மாணவர் சேர்க்கையில் நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் 42 இஸ்லாமிய மாணவர்கள், ஒரு சீக்கியர் உட்பட 50 பேர் சேர்ந்தனர். கடந்த நவம்பர் மாதம் வகுப்புகள் தொடங்கிய நிலையில் இந்து பக்தர்களின் காணிக்கைகளால் நிதியளிக்கப்படும் இந்த கல்லூரியில் இஸ்லாமிய மாணவர் சேர்க்கையை அனுமதிக்க கூடாது என வலியுறுத்தி RSS உள்ளிட்ட இந்து அமைப்புகள் மற்றும் பாஜக ஆதரவு மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் மாதா வைஷ்ணவ தேவி மருத்துவக் கல்லூரியில் மீண்டும் ஆய்வு செய்த தேசிய மருத்துவ ஆணைய நிபுணர் குழு போதிய கட்டமைப்பு வசதிகள் இல்லை என கூறி கல்லூரிக்கான அனுமதியை ரத்து செய்ய பரிந்துரைத்துள்ளது. இதனை ஏற்று கடந்த வாரம் மருத்துவக் கல்லூரிக்கான அனுமதி ரத்து செய்யப்பட்டதால் 50 மாணவர்களின் எதிர்காலம் கேள்விக்குறியாகியுள்ளது. கட்டமைப்புகள் சரியாக உள்ளதாக கூறி சான்றிதழ் அளித்த தேசிய மருத்துவ ஆணையம் 4 மாதத்தில் நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு அனுமதியை ரத்து செய்திருப்பது அநீதி என ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா குற்றம் சாட்டியுள்ளார். इनको एडजस्ट करना हमारे लिए कोई मुश्किल काम नहीं है, हम कर लेंगे, लेकिन इस मेडिकल कॉलेज को बंद करके जो आगे जाके बच्चों के मुस्तकबिल के साथ खिलवाड़ हुआ है उस पे भी हमें सोचना चाहिए. आज जैसे मैंने कल आपसे कहा था, चलिए आज அதே நேரத்தில் வைஷ்ணவ தேவி மருத்துவக் கல்லூரியில் MBBS படிப்புக்கான அனுமதி ரத்து செய்யப்பட்டதை இந்துத்துவா அமைப்பினர் இனிப்பு வழங்கியும் நடனமாடியும் கொண்டாடியுள்ளனர். ஆனால் அனுமதி ரத்து செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தும் மருத்துவக் கல்லூரியை தொடர்ந்து அனுமதிக்க கோரியும் ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த பல்வேறு மாணவர் அமைப்புகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன. இதனிடையே பாதிக்கப்பட்ட மாணவர்களின் நலன் கருதி அவர்கள் அனைவரையும் ஜம்மு காஷ்மீரில் உள்ள பிற அரசு மருத்துவக் கல்லூரிகளுக்கு கூடுதல் இடங்கள் மூலம் மாற்ற அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.